ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாகவும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய மேசராசி நேர்களுக்கு, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி அன்று அமாவாசை நடக்க இருக்கு. அந்த அமாவாசைக்கு பிறகுலிருந்து உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களானது எப்படி மாறுது, இதனால் உங்களுக்கு என்ன விதமான சுப பலன்கள் கிடைக்க போது, அசுப பலன்கள் ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் முதல் ராசியான மேசம் பிறப்பை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் குழந்தை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இவங்க மிகுந்த தன் முனைப்பும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. நீதி, நேர்மை, உழைப்பு, முன்னேற்றம் என்ற சிந்தனை பேச்சமாகவே இவங்க காணப்படுவாங்க. தன் கொள்கையில் கொண்ட கருத்து உறுதியாக இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இடத்துக்கு ஏற்பட்ட சுற்றுப்புற சூழ்நிலை அறிந்து பின் விளைவுகளை உணர்ந்து பேசவோ நடக்கவோ தெரியாது. அதற்காக இவர்களை சுயநலக்காரர்கள் என்று, கொடூர குணம் படைத்தவர்கள், அறிவில்லாதவர்கள் என்று சொல்லிட முடியாது. அவங்க குழந்தைகள். தானே தங்களுடைய மனம் சொன்னபடி நடந்து கொள்வாரை தவிர யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே கிடையாது. மேலும் மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் பசி எடுத்து விட்டால் வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, விருந்தினர் வீடாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் அருகில் இருந்தாலும் சரி, எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலுமே பசிக்குது பசிக்குது என்று சொல்லி ஆரம்பித்து விடுவாங்களாம். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா உடனே தன் கருத்தை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. யாராவது இது தவறு என்று கண்டித்தால் என்ன தவறு என்று தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை சரியாக எடுத்து கூறக்கூடிய நபர்களாக தவிர, ஆம் நான் பலர் மத்தியில் இது பிடிக்கவில்லை என்று சொன்னது தவறு அப்படின்னு ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க. அமைதியாக இருக்கவும் மாட்டாங்க. தான் சரி என்று நினைத்ததையே இவங்க செய்வார்கள். அதை சரி என்று எந்த சபையிலும் வாதிடுவார்கள். எனவே இவர்களின் கருத்து மாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது வீண் முயற்சியாக சொல்லப்படுது. மேலும் மேசராசிக்காரங்க எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பாங்க. யாரிடமும் முகஸ்துதி செய்யவே மாட்டாங்க. பெரிய ஆள் என்று பணிந்து வணங்கி சிரித்து பேச மாட்டாங்க. மேலும் அவர்களின் அறிவோ ஆற்றலோ இவரை கவர்ந்தால் அவருக்கு உரிய மரியாதையை அளிப்பாங்க. அவரை பற்றி தன் நண்பர்களிடம் வியந்து பேசுவாங்க. அவரை தன் தெய்வமாக கூட போற்றுவாங்க. இவர்களுக்கு நல்ல தாய் தந்தை கண்டிப்பாக அமைவாங்க, நண்பர்களும் அமைவாங்க. மேசராசிக்காரர்கள் எவரிடமும் பணத்துக்கு மயங்கவே மாட்டாங்க. பணக்காரர், உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இருவருமே இவங்களுக்கு பிடிக்காதவங்களாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்பொழுதும் நல்ல ஆலோசனைகள் வழங்குவாங்க. அதனால் நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளே இந்த மேசராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. குழந்தை போல இருந்தாலுமே இவர் அறிவில்லாதவர் அல்ல, ஆசை இல்லாதவர். மேலும் மேசராசிக்காரங்களுக்கு அநியாயம், அக்கிரமம் செய்வது பிடிக்காத ஒன்று விஷயமா இருக்குங்க. யாராவது தப்பு செய்தாங்க அப்படின்னா உடனே மாட்டி விட்டு விடுவாங்க. பெரியவர்கள் அநியாயம் செய்தாலும் அதை பற்றி ஊரறிய சொல்லிடுவாங்க. அவரால் ஏற்படும் தொல்லைகளை தனியாளாக துணிச்சலோடு சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசிக்காரர்களிடம் ஒருவர் மீது ரகசியம் யாருன்னு சொல்லாதே என்று உன்னை நம்பி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா மூச்சுவே விட மாட்டாங்க. அதாவது அவங்கள பற்றி எந்த ஒரு விஷயமும் மற்றவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சொன்னவர் செய்வது சரியோ தவறோ அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவரை ஊக்குவிப்பாங்க. அதனால் தனக்கு எந்த ஆபத்து வந்தாலுமே துணிந்து நிற்பாங்க. இவரிடம் தன்னம்பிக்கை பற்றிய ரகசியம் எதுவும் இருக்காது.
தன்னையும் தனது குடும்பத்தையும் பற்றி விவரங்களை எல்லோரிடமும் சொல்லிடுவாங்க. எதையும் மனதில் போட்டு குழப்பி கொள்ளவே மாட்டாங்க. ஏதாவது சந்தேகம் வந்தால் சம்மந்தப்பட்டவரிடம் நேரில் போய் கேட்டு தெளிவு பெற்றுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேசுகிற நபர்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது, அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் தரப்போகுது, மேலும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே மேசராசி சேர்ந்தவங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு லாபகரமான நாட்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்ய முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. எதிர்பார்த்ததை விடவும் நல்ல லாபங்கள் வந்து குவியும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. வேலையிலும் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதம் முழுவதுமே உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தினமும் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை அந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கான கடவுளுமே இந்த முருகப்பெருமான் தான். ஸோ முருகப்பெருமானை மனதார வேண்டி வாங்க. கண்டிப்பாக நல்ல பலனை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அதாவது உங்களுடைய ராசியில் குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருப்பதால் லாபஸ்தானம் காரணமாக பொருளாதாரம் நன்றாக இருக்கும். வருமானம் உயரக்கூடும். தொழில் வளர்ச்சி பெருகும். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் குரு பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கார். எனவே இதனால் உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நினைத்ததை சாதித்து காட்டும் வல்லமை பெற்ற உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி, வியாபார முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சுப நிகழ்வு, பிள்ளைகளால் மேன்மை ஆகியவை நடக்கும். மேலும் ஆயினும் கூட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப அக்கறையாக நீங்கள் இருக்கணும். மேலும் சித்திரை 1ஆம் தேதியில் இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் சுக்கிர பரிவர்த்தனத்தில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இருந்து வந்த பரிவர்த்தனை நிகழ்வதால் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடக்கும். வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலமாக வீண் விரயங்களில் இருந்து விடுபட முடியும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் கிடைக்குங்க. மேலும் சித்திரை மாதம் 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கடமையில் இருந்து வந்த தோய்வு அகலும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலக்காக மாற்றங்கள் அனைத்தும் கிடைக்கும். பழைய கடன்களை பைசல் செய்து மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம இந்த மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.